பேக் டு அவர் சேனல். நான் டாக்டர் பாஸ்கர். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தருமபுரியிலேருந்து அறுபடை வீடுகளில் ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம காலையில் வந்து 6:45க்கு தருமபுரியிலேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இங்கே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை மணிக்கு திருச்செந்தூர் போய் சேரோன்றதை போயிட்டு பார்க்கலாம். காஃபிக்காக ஒரு ஸ்டாப்பு. அந்த ஸ்டாப்பில் வந்து வழக்கமாக எல்லா குழந்தைங்களுக்குமே டாய்ஸ் மாதிரி இங்கேயும் ஒரு டாய்ஸ் குழந்தைங்களுக்கு. எல்லா காஃபி ஷாப்லேயும் டீ காஃபி இருக்கோ இல்லையோ. பொம்மை காமி நல்லா இருக்கா? ஒரு வழியாக எத்தனை மணிக்கு கிளம்பும்? 6:45 கிளம்பிட்டு இப்போ எத்தனை மணிக்கு வந்துருக்கிறோம்? 2:30 வந்து ரீச் ஆகிடும். இப்போ நம்ம வந்து தங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பார்க். சித்ரா பார்க் வந்து எப்படின்னா ஒரு சூப்பர்னு வந்து புக் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெயிட்டிங் ஏரியா ப்ளஸ் ஒரு லிவிங் ரூம் நல்லாயிருக்கு. ஸோ கோயிலுக்கு ரொம்ப பக்கம் வந்தாச்சு. என்னங்க சார், மொட்டை அடிக்க ரெடியா சார்? ரெடியா சார்? அடிச்சிடலாமா? சரி, மொட்டை அடிச்சுட்டு பேசுவோம். நாம் இப்போ ஷாப்பிங்கில் வந்து மொட்டையெல்லாம் அடித்து கோயில் தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் சாக்லேட் வாங்கி வந்திருக்கோம். நேஹா, அந்த சாக்லேட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. நல்லா இருக்கா? எங்கே ஒரு லைட் ஆன் பண்ணி காமிங்க. வாவ், ரெட் அண்ட் ப்ளூல மட்டும் தான் அடிக்கும். ரெட் அண்ட் ப்ளூவில் மட்டும் தான் அடிக்குமா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம்? 2 கேப் வாங்கியிருக்கோம். எது நேஹாக்கு? எது தம்பிக்கு? இது சூப்பர். எங்கே போட்டு காமிங்க. இது வந்து பிங்க் மாடலா இருக்கும். அப்படியா? இது ஒரு லேப்பர் குடிப்பாங்க, மாட்டிக்கணும் கழுத்துல. வாவ், இதாங்க நம்ம தங்கியிருந்த லாட்ஜ் சித்ரா பார்க். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா நம்ம வந்து கோயிலுக்கு போயிடலாம். வெரி க்ளோஸ் டு த டெம்பிள். கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ சும்மா நைட் டைமில் கோயில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கோயிலுக்கு ஃபோன் அலௌடு இல்லை, ஸோ அதனால் பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நைட்டு ஒரு 8 o'clock ஆகுது. சும்மா நைட்டில் எப்படி கோயில் இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே வந்த உடனே ரைட் சைடில் வந்து மொட்டை அடிக்கிறது, அன்னதானம் இங்கெல்லாம் இருக்குது. எப்போயுமே அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதான கூடம் தான் இது. கோயிலில் ஃப்ரீ தரிசனம், அதே மாதிரி 100 ரூபா தரிசனம், 2 விதமான தரிசனங்கள் இருக்குது. ஃபோன் வந்து அலௌடு இல்லை. ஸோ யாருமே கோயிலுக்கு வர்றாங்க ஃபோன் எடுத்துகிட்டு வராதிங்க. நான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். என் ஒய்ஃபோடு சேர்ந்து ஒரு vlog. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, கேமராவை மட்டும்தான். மற்றபடி வீட்டில் என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படியே கோயிலில் நேராக வந்தோம்னா அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பீச்சை வந்து நம்ம பார்க்கலாம். நைட் டைம்ன்றதுனால பீச் தெரியல. பட் நான் ஈவினிங் எடுத்த ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பரிகாரம் பண்ணணுன்னு வருவாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நேராக கோயிலுக்கு வர்றவங்க மொட்டை அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க இந்த கோயிலோட அந்த எண்டில் வந்து பீச் ஓரமாக அப்படியே நடந்து போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கோயிலில் நேராக வந்தீங்க அப்படின்னாக்கா நாம் இப்போ வந்த வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டோட வந்துட்டு அங்கே மொட்டை அடிக்கிறவங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே வந்து 4 கிணறுன்னு ஒன்று இருக்குது. 4 கிணறுல போனீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து அவர் வந்து 3 பக்கெட் தண்ணி வந்து நம்ம மேலே ஊற்றுவார். அது ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போகலாம். இரவு 9 மணி நேரம்
கோவில் சுற்றி வர்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கைரேகை ஜோசியமும் இந்த கிளி ஜோசியமும் இருக்குங்க. எந்த கோயிலில் நான் இந்தளவுக்கு கிளி ஜோசியம் பார்த்ததில்ல. மேபி இந்த கோயிலில் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க திருச்செந்தூரோட பீச்சு. ஒரு குட்டி மெரினா பீச் ஃபீல் வருது. பரவாயில்ல. நைட்டு 8:30க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கூட வரீங்கன்னா அப் டு 9 வரைக்கும் டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8:30க்கு நல்லாவே ஒரு க்ரௌடு இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண வீடியோ இந்த வீடியோவுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் நான் ஒரு கேமராமேன் வச்சு நிறைய ஷூட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட் டைம் என்னோடய GoProவில் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இல்லை என்னால் கவர் பண்ண முடியும்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல பார்க்குறேன். ஸோ முருகன் கோயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அறுபடை வீடுகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மலை மேலே தான் இருக்கும். பட் இது வந்து தரையில் இருக்கிற ஒரு அறுபடை கோயில்களில் இது முக்கியமான ஒரு கோயில் வந்து திருச்செந்தூர். நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடல்லேருந்து அப்படியே ஒட்டின மாதிரியே கோயில். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சுனாமி தெரியும் எல்லாருக்கும் வந்திருக்கும். அந்த சுனாமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுனாமி பேரலைகள் வந்தப்போ கூட வந்து இந்த கோயிலில் எந்த பாதிப்புமே ஏற்படலைன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ க்ளோஸ் டு த பீச் அப்படின்னு பாருங்கள். பட் தெர் இஸ் நத்திங் ஹேப்பன். எதுவுமே ஆகலை இந்த கோயிலுக்கு. சொல்லுங்கள் சாமி. வருதா? திருச்செந்தூர் வந்து கந்த சஷ்டி விசேஷம், அடுத்தாப்புல ஆவணி திருவிழா விசேஷம், மாசி மகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், சித்திரை கோடைக்கால திருவிழா, வையாசி விசாகம், இந்த மாதிரி ஒரு வருஷம் உள்ள விசேஷம் உண்டு. புரட்டாசி மாதம் நவராத்திரி விசேஷம் நடக்கும் 12 நாளைக்கு. பயங்களூரில் எவ்வளோ மாசி திருவிழா இருக்கிற மாதிரி இங்கே விசேஷமாக நடக்கிற நவராத்திரி பூஜை, அம்பாள் உள்ளே இருக்கிற ஐதீகம். அடுத்தாப்புல இங்கே வந்து பஞ்சலிங்கம் வந்து இப்போ கொஞ்சம் வேலைகள் நடக்கிறனால திறக்கிறதே கிடையாது. 5 வருஷம் ஆயாச்சு, அதெல்லாம் பூட்டி. கோவிலில் வந்து ஐதீகமாக நாணிக்கடத்தில் குளித்தா கடலில் குளிக்கணும். திருச்செந்தூர் வழக்கமே அதுதான். எல்லோரும் தெரியாமல் கடலில் குளித்து நாணிக்கடத்தில் குளிக்கிறோம். 21 தீர்த்த கிணறு மாற்ற ராமேஸ்வரம் இடத்துல திருச்செந்தூர். முக்கடல் சந்திக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி ஒன்று, ராமேஸ்வரம் ஒன்று, திருச்செந்தூர் ஒன்று. இந்த கோவிலோட விசேஷங்கள் வந்து அதே மாதிரி இளவெளி வந்து ரொம்ப விசேஷம். திருச்செந்தூரில் சுவாமி வந்து 12 கைவால பூஜை பண்ண ஐதீகம். சங்கராச்சாரிய வைத்த வழியை தீர்த்ததுனால இந்த இளவெளி தான். அவர் கோடி கணக்கில் எங்கெல்லாமோ போய் சுற்றிட்டு வந்தார். கடைசியில் திருச்செந்தூர் முருகனை வந்து நம்பினார். அவருக்கு பிரசாதம் வந்து கந்தப்ப நாயகர் கொடுக்குற இடத்துல பிரசாதம் கொடுக்கும்போது அவர் வயிறு வலியை தீர்த்துது. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை இப்போ நடக்கிற ஏகாந்த தீபாவளி இந்த பூஜை கடைசி பூஜையில் நடக்கிற தீபாவளி கோவிலில் வந்து 4 கால பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி உண்டு. குச்சி கால தீபாவளி, உதயமாத்தன்னை தீபாவளி, ராக்கால தீபாவளி, சாயர்த்தி தீபாவளி. இது பூஜை நடந்துச்சுன்னா பள்ளியற பூஜை நடக்கும். இங்கே வந்து 9 கால பூஜை நடக்கும். மற்ற ஊரில் எல்லாம் காலம்பரம் 5 மணிலேருந்து நைட்டு நடாவது 9 கால பூஜை உண்டு. ஆமாம். இது இந்த கோயிலில் வந்து எப்படி வழிபடணும் சார்? இந்த கோவில் வழிபாடுங்கிறது பெரியவா காலத்தில் வந்தது. இப்போலாம் காலம் இப்போ கோயிலுக்குள்ளே ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் சட்டப்படியெல்லாம் கலத்திட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூலஸ்தானம் பார்க்குறாங்க, ஒரு சிலர் கடலில் குளிக்கிறாங்க. எப்படி எங்கே ஸ்நானம் பண்ணணும்? அதாவது நாளைக்கான ஸ்நானம் பண்ணி கடலில் ஸ்நானம் பண்ணுறது ஐதீகம். ஈரத்தோடு வந்து முருகனை கும்பிட்டா வீட்டில் உள்ள பிரச்சனைகள், தொழில்கள், பிள்ளை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்குலாம் இந்த மாதிரி ஐதீகம் இருந்திருக்கு. இப்போ உள்ள காலத்தில் அது மாறிப்போச்சு. நான் உங்களுக்கு விவரத்தையும் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ வந்து பெரியவா காலத்தில் ஈரத்தோடு தான் வந்து முருகனை கும்பிட்டு போயிருக்கேன். இது எங்கள் தாத்தா காலத்தில் நடந்திருக்கு, எங்கள் அப்பா காலம் நடந்திருக்கு, எங்கள் காலம் போய் என் குழந்தைகள் காலம் வந்துச்சு. அதனால் இந்த ஐதீகம் மாறவே இல்லை. சில இடத்துல ஐதீகத்துக்கு மாற்றுறதுக்காண்டி ஒவ்வொரு வார்த்தைகள் நடந்துன்னு இருக்கு. இப்போ வந்து பிக்னிக்காக நினச்சிட்டாங்க. முன்னால் வந்து தெய்வமாக பார்க்குற ஆட்கள் இருந்தாங்க. இப்போ எது எடுத்தாலும் ஒன்றும் மக்களுக்கு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வராங்க, மாலையை போடுறாங்க. சட்டப்படி மாலை போட்டாலே வீட்டில் தான் மாலையை கலத்தணும். அதுதான் முறை. திருச்செந்தூரோ எந்த குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் சுவாமியை கும்பிட்டும் வீட்டில் போய் விளக்கேற்றி மாலையை கலத்துறதா நம்ம கும்பிட்டோம் புண்ணியம். இப்போ வர்ற மக்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே வராங்க, சாமியை கும்பிட்றாங்க, உடனே மாலையை கலத்தியாங்க. அதனால் அதுக்குள்ளே இது வந்து நசுதமான வார்த்தைகள் கிடையாது. சரி, அதை அவங்க சௌரியம், நம்ம அதை சொல்லவும் முடியாது. என்ன வர்றாங்க, எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் முருகரை கும்பிட்றவங்க இது வந்து முருகன் இங்கே வடப்பட்டு வந்த ஐதீகம் இது தான். ஆமாம். இது சண்முலாசம் சுவாமி இறங்குற இடம் பார்த்து விடுங்க. மெயினான இடம் எடுத்துக்கும். மாசி மகத்துக்கும் ஆவணி மகத்துக்கும் சுவாமி இறங்குற இடம் அதுதான். இங்கே இருந்தால் 7ஆம் திரா 8ஆம் திரா சுவாமி வெளியே புறப்பாடு. ஆமாம், அதுதான் ஏத்தங்கிற வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அறுபடை வீடுகள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து முருகர் கோயில் எல்லாமே வந்து மலை மேலே தான் இருக்கும். ஆமாம். இந்த ஒரே ஒரு அறுபடை வீடு மட்டும்தான். அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து மலைக்கு மேலே ஏறி கீழே இறங்குறோம். ஓகே. திருச்செந்தூர் ஒன்று கீழே இறங்கி மேலே ஏற்றி விடுறோம். அதாவது அடிவாரம் கீழே இறங்குறோம். ஓகே. சுவாமியை கும்பிட்டு அப்படியே மேலே ஏறுறோம்.
ஓகே, இது வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஆமாம், இது வந்து மற்ற ஊரில் எல்லா ஊர்லேயும் மலைக்கு மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்குவோம். ஆமாம், திருச்செந்தூர் ஒன்று கீழே இறக்கி விட்டுட்டு மேலே ஏற்றி விடுறாங்க. அது என்ன ஸ்பெஷல் அதில்? அதுதான் அந்த 5 படை வீடுக்கு மலை மேலே இருக்கார். இது வந்து கடலுக்குள்ளே இருக்க, கடல் மட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்க. சூரிய சம்காரம் பண்ணுறதுக்காண்டி தானே தனமளிகைங்கிற வார்த்தை இந்த இடம். சம்காரம் பண்ணுறது வெளியில். அதனால தான் இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பூஜைகள் நடக்கிற ஐதீகம். 6 படை வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு. திருச்செந்தூரில் வந்து கேரளா பூஜாரி பண்ணுறாங்க, இங்கே பழனியில் பண்டாரம் உதாரணத்துக்கு. ஓகே, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அடியார், பழங்குறிச்சோலையில் அடியார். இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து கேரளா பூஜாரி வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான், இப்போ வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. இது எங்கள் 300 காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இல்லை, எங்கள் 300 காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. எங்கள் தாத்தா காலம் போய், எங்கள் அப்பா காலம் போய், எங்கள் காலம் போய், எங்கள் குழந்தைகள் காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 6 தலைமுறையை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னே அதுக்கு முன்னால் அந்த காலங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஐதீகம். அந்த ஊரில் வந்து கூட்டங்கள் இப்போ தான் எல்லா ஊரும் அதிகம். திருச்செந்தூரில் சுனாமிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான ஊர். எல்லா ஊர்லேயும் சுனாமி வரும்போது வெளியில தான் ஊர்னா, திருச்செந்தூரில் 10 அடி உள்ள தள்ளி தான் போச்சு. சாமி வந்து அது வந்து இந்த இருக்கிற 1 கிலோமீட்டர் ஐயாவல் கோவில் பக்கம் தண்ணி மேலே ஏறி இருக்கு. வள்ளியம்மாள் கோவிலுக்கு பின்னால் தண்ணி மேலே ஏறி இருக்கு. இந்த அடிவாரத்தில் தண்ணி வரல, 10 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கு. அது அவர் தந்த வரப்பிரசாதம். இதுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் டிசம்பர் 26 வந்து எந்த வாழ்க்கையிலையும் மறக்க முடியாதது. திருச்செந்தூரை பற்றி எல்லாருமே அந்த நேரம் நினைப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த இது மட்டும் எந்த மக்கள் இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனை நினைக்காத நினைக்கிறேன். சரி சார், ரொம்ப நன்றி. இதுதான் இங்கே இந்த ராஜகோபுர வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அடுத்தாவில் வேலைகள்லாம் முடிஞ்சோன்னா சிறப்பான கும்பாபிஷேகம் நடக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு 2 கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு. 3வது கும்பாபிஷேகத்தில் நடத்திட்டு இருக்கோம். அவர் புண்ணியத்தில் நடக்கும். சரி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. கடலில் குளிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வச்சுருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஏரியா தான் நம்ம குளிக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெரினா பீச் மாதிரி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட்டு ரொம்ப டீப். குழந்தைங்களோட வர்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருச்செந்தூருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த பாயிண்ட் எனக்கு தெரியல. பட் இந்த 24 புண்ணிய தீர்த்தங்கள் என்னென்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த திருச்செந்தூர் வீடியோ. திருச்செந்தூரை பற்றி என்னென்னலாம் வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம சாமிஜிகள் சொன்ன மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த அமைப்பு. ஸோ நம்ம வந்தப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட் சைடில் வந்தோம். வந்து கீழே கடல் பார்த்துட்டு கடல்லேருந்து இப்போ அப்படியே திரும்ப மேலே ஏறுறோம். ஸோ ரிவர்ஸ். மற்ற அறுபடை வீடுகளுக்கும் திருச்செந்தூருக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணுறதா பார்த்தோம். ஸோ இதுதான் மாஸ்டர் பிளான் போல் இருக்குது. கண்டிப்பாக ஒன்றும் நமக்கு புரியல. இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க போல் இருக்குது நிறைய விஷயங்களை. எங்கெங்கே என்னென்ன வரப்போகுது, இந்த ஒரு மேப்பில் இருக்கிற ஒரு விஷயமும் வந்து என்னென்னன்றது கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸு, பிளாக் பி, டாய்லெட் பிளாக்கு, அது நிறைய கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஒர்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் ட்ரிப்பு இந்த சிகிர்தண்டாவோட முடிச்சுக்கலாம்.